திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்காத வண்ணம் காவல்துறையினருக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன் வெளிப்பாடாக உயர் காவல்துறை அதிகாரி தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஒட்டுமொத்த காவலர்களுக்கும் வாக்கி டாக்கி மூலம் உத்தரவு பிறப்பிக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. நாங்க ஸ்பெஷல் டீம் என சொல்லிக்கொண்டு இனி யாரும் எங்கும் போக முடியாது. இதுவரைக்கும் உள்ள எல்லா தனிப்படையும் தானாக கலைக்கப்படுகின்றது. சூரியன் மறைந்த பிறகு காவல் நிலையத்திற்குள் விசாரணை என்ற பெயரில் யாரையும் அழைத்து வரக்கூடாது. குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள், முதியவர்களை இரவில் அழைத்து வராதீர்கள். அழைத்து வருபவர்களை எக்காரணம் கொண்டும் தாக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார். மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப எது பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். சோ அன்னைக்கே நான் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தேன். அத லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணுங்க. மெயினா கஸ்டடி சொல்லியிருந்தேன். 7 o'clock மேல கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் யார செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது. நீங்க பாத்தீங்க, அந்த டிஎஸ்பி வாஸ் சஸ்பெண்டட், ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேர் அரெஸ்டட். நீங்க எல்லாமே பாத்திருக்கீங்க. கேஸ் இஸ் கோயிங் டு சிபிஐ. சோ இந்த நேரத்துல பிசிக்கல் அபியூஸ் அகைன்ஸ்ட் எனிபடி இருக்கக்கூடாது. அதை என்ஷூர் பண்ணுங்க. சோ ஸ்பெஷல் டீம்ஸ் should function only under the control of AC, that too on need basis. ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு ஏசிஸ் டிசிஸ் ப்ரொசீடிங் போடணும். அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல. டிசி ஸ்பெஷல் டீம், ஏசி ஸ்பெஷல் டீம், சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது. லெட் தம் கோ அண்ட் டூ தேர் ஒர்க். ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும். ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன. அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க. ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தேர் இஸ் நோ கான்செப்ட் கால் ஸ்பெஷல் டீம். அதே மாதிரி அவங்க யாரை செக்யூர் பண்றாங்க, யாரை இன்ட்ராகேட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க, இது எல்லாமே ஏசிஸோட நாலேஜ்ல தான் நடக்கணும். ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு, கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறது இல்ல. கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஷுட் பி அவைலபிள் இன் தி போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி எல்டர்லி பீப்புள், உமன், சில்ட்ரன் இவங்களை எப்பவுமே ஆஃப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க. வேற ரொம்ப எமர்ஜென்சி, வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வைங்க, டிபெண்டிங் ஆன் தேர் ஹெல்த் கண்டிஷன். ட்ரங்கர்ட ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க. போலீஸ் கூட தகராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க. பப்ளிக் யாராவது அடிச்சு புடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க. அவங்க எல்லாத்தையும் டைரக்டா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்க. இப்ப யாருமே உங்களோட டிடக்ஷன் ரிகவரி எல்லாம் எதுவும் கேட்கறதே இல்ல. அதனால டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் ரிகவரி. டிடக்ஷன் சயின்டிபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரத்தை சொன்ன மாதிரி வரவன் என்ன பதட்டத்துல இருக்காங்கிறது தெரியாது, அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ யூ டோன்ட் இன்டல்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த விஷயத்துல கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ். அண்ட் நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியா அவுட்ரேஜ், மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி. தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம், ஸ்டேஷனுக்கு கொண்டே வர வேண்டாம். எல்லா கேஸ்லயும் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க பண்ணல, கண்டிப்பா 41A கொடுத்திருக்கணும்.
ஹியர் ஆஃப்டர் ஃபாலோ தட். 41A கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷனும். இப்போ புது இதுல 35 BNSS நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும். அது எந்த கேஸா இருந்தாலும் சரி. அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம். லாயரோட அப்பியர் ஆனா லெட் தம் அப்பியர் வித் லாயர். அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி ரிமாண்ட் ஒர்க்கு 6 o'clock முடிச்சிட்டு 7 o'clock ரிமாண்டுக்கு எல்லாம் போயிடணும். ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க. நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்க ஸ்டேஷன் கூட்டு வர நோ. அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் போடுங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போலீஸ்ல தகராறு பண்றாங்கன்னா நோ, ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போடுங்க, காலையில பாத்துக்கலாம். நைட்ல தேவையில்லாம அக்யூஸ்ட ஸ்டேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி அக்யூஸ்ட எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத தெளிவா நேற்றுக்கு முந்தானத்துக்கு மீட்டிங்ல சொன்னேன். அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது. மைக் 3 C1 Iving. C1 Iving to Mike 3 sir. This is all this.